மனிதனுக்கு வந்து இந்த அதாவது அந்த ஃபித்ரத் அப்படி என்ற அந்த இதனூடாக மனிதன் நல்லது கெட்டதுகளை அடையாளப்படுத்திக் கொள்கிறான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான் ஹம்சு மினல் ஃபித்ரா, 5 விஷயம் ஃபித்ரால உள்ளது. மீசையை ஷோட் பண்றது, சரியா? அது போல எனது அதாவது மறை உறுப்புகளுடைய முடிகளை களைவது, நகம் வெட்டுவது அப்படின்னு சுன்னத் செய்வதுன்னு சொல்றான். அப்போ இன்றைக்கு ஒரு டீம் நகத்தை வளர்த்து அதுக்கு போலீஸ் பண்ணி அதை அழகுபடுத்தி இப்படி காட்டி காட்டியெல்லாம் என்ன செய்யுது, மூஞ்சி முறையெல்லாம் காட்டி காட்டி பேசிட்டு அதை ஒரு அழகா இருக்குது, என்ன போலீஸ் போட்டிக்கிறீங்க கேட்கிற லெவலில் அடுத்தவொன்னு என்ன செய்யறான், இருந்து கட்டி அப்போ அசிங்கத்தை அழகுபடுத்துற இடத்துக்கு வந்துடுறான். அப்போ அதை அல்பானி குறித்து சொல்றாருன்னா நான் ஆச்சரியப்படவில்லை. ஒரு காலம் வந்து இந்த அதாவது மனிதனுடைய என்ன கைமுடிகளை கூட நீளமாக வளர்த்து கொண்டு அதை வாரி விடுற ஒரு டீம் வரும் இடத்துல நான் என்ன செய்யலை, ஆச்சரியப்படலைன்னு அவர் என்ன செய்யறார் சொல்றாரு. ஏண்டா காட்டுற விதத்துல தான் ஆச்சரியப்படையில. நீ பாருங்க, நம்ம வந்து ஒரு காலம் பிஞ்ச உடுப்புகளை தச்சோம், இப்ப தச்ச உடுப்புகளை பிக்கிறோம், பிச்ச உடுப்புகளை விற்கிறோம், இல்லைங்களா? அதை கொண்டு வந்து வச்சு அதை எடுத்துக்கிட்டு வந்து அதை வாங்குறா. அதை திடீர்னு யாராவது தனியாக ஒரு ஃபோட்டோ பிடிச்சி போட்டா இது ஏன் கொழி வச்சுக்கிறாங்க வீசாமல் நினைப்போம். பார்த்தா கடையில் இருக்கிறது, அது வந்து கடையில் இருக்கிறது, அதை மெனக்கிட்டு அதை பிச்சு இருக்கிறான். அதை இவன் எடுத்துட்டு வந்து கேட்டால் சிரிக்கிறான். கேட்குறேன்னா டிசைன்ன்றான், அதை எடுத்து டிசைனர். ஒருவேளை ஃபுட்பால் விளையாடி உளுந்து பிஞ்சதோன்னு எல்லாம் நான் சந்தேகப்பட்டிக்கிறேன். அப்படி பார்த்தா இல்லை, அது ஒரு டிசைன் தான். இன்னும் கொஞ்சம் பார்த்தா உள்பகுதி, இந்த ஷர்ட்டோட உள்பகுதியை வெளிப்பகுதியை வச்சு தச்சு இப்போ டிசைன் அடிக்கிறான். ஷர்ட்டோட உள்பகுதியை வெளிப்பகுதியாக வச்சு டிசைன் போட்டு தைக்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து இந்த உள்பகுதியை வெளியே போட்டு துவா கேட்கறது, சலாத்துல் இஸ்திஸ்கால என்ன மழை வேண்டி தொழுகையில அப்படி கேட்கிற ஒரு சிஸ்டம் சொன்னதுக்கு இது என்ன மாதிரி என்று இருந்த குரூப் இப்போ 24 மணி நேரம் போட்டு தெரியுதுகள். அந்த உள்பகுதியை வெளியே எடுத்து போட்டு அப்படி போட்டு தெரியும். அதை வந்து ஒரு டிசைனாகவும் மாற்றி போட்டுட்டீங்கன்னு நம்ம சொன்னா இல்லை, அது டிசைனே அதுதான் அப்படி என்ற பயோமாரிட்டா ஒட்டு செய்யறதே டிசைனே அதுதான்ன்றார். நமக்கு நினைச்சாலும் போட இல்லாத உடுப்புகளை அவன் என்ன செய்யறான், அதை போட்டு கண்டிக்கிறான். அப்ப இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாத்திட்டாச்சுன்னு அர்த்தம். கரண்டைக்கு மேல உடுங்கன்னு சொன்னா அது ஒரு மாதிரி வெள்ளமானு கேட்கறாங்கன்னா இப்ப முழங்காலுக்கு மேல உடுத்துட்டான், உடுத்துட்டு டிசைன்ன்றான். அதாவது இந்த முடியை இப்படி வெட்டாதீங்கன்னு சொன்னா அதை செய்ய மாட்டாங்க. அதுக்கு ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒண்ணு நடந்தா அது எஃபெக்ட் ஆகும். அது வந்து ஒரு பித்திரத்துக்குரிய மாற்றம் இல்லாட்டியும் கூட அந்த இடத்துக்கு போற அளவுக்கு இவங்க மாறிக்கிறாங்கிறது நம்ம என்ன செய்யறோம், பார்க்கத்தான் செய்யறோம்.